நன்றி. இந்த கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லோரும் பேசிடுவாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லா புகழும் என் இயக்குனருக்கே. இதை நான் எப்பவுமே சொல்வேன். ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிக்கூட எடுத்து வச்சுக்க முடியாது. தான் உண்மை. இந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் அவன் உள்வாங்கிறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லையே இதை பேச்ச ஆரம்பிக்கும் போதே மாறிக்க நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் நடிகன், ட்ரெயின்டு நடிகன்னு சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்றைக்கி ஷூட்டிங் போகிறோன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்றைக்கி ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லாம் நான் ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் வந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப எங்கேருந்தோ வரும். அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ், அமேசிங் வாய்ஸ் சார், ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான். ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கார் நினைக்கிறேன், கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். மதன், அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகெயின் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக எமோஷன் பண்ண எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ என்ன இவ்வளோ பணமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுறோம் போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் அந்த மொமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர். அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையில் நான் அவங்க அப்பன் தான், என்னோட டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென்எவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. அமேசிங் ஆக்ட்ரஸ். அண்ட் நிறைய பண்ணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அதை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் ஒன்று பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிறேன் அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், எனக்குலாம் வரவே இல்லை வாயிலிருந்து அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னென்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கான், லுக்கெலாம் வாக்கெலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம்.
நான் ஒன்று சொன்னேன், நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழிலும் இருக்குது, கபடியும் இருக்குது, பழச்சிப்போ போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆட்டம் ஆடுறான் அவன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி. உங்ககிட்டயே நான் சொன்னேன், துருகிட்டையும் சொன்னேன், ஃபென்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷ்னல் கேம்ஸ் வந்து உங்களுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபென்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த், ஆல்வே அமேசிங், ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டருங்க இருக்கார், என் தம்பி ரஞ்சித். இந்த நீலமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித்.